Section 100. Culpable homicide. Whoever causes death by doing an act with the intention of causing death, or with the intention of causing such bodily injury as is likely to cause death, or with the knowledge that he is likely by such act to cause death, commits the offense of culpable homicide. Illustrations. A lays stick sand turn over a pit, with the intention of thereby causing death, or with the knowledge that death is likely to be thereby caused. Z, believing the ground to be firm, treads on it, falls in and is killed. A has committed the offense of culpable homicide. B, knows Z to be behind a bush. B does not know it. A, intending to cause, or knowing it to be likely to cause Z's death, induces B to fire at the bush. B fires and kills Z. Here B may be guilty of no offense, but has committed the offense of culpable homicide. C. A, by shooting at a fowl with intent to kill and steal it, kills B, who is behind a bush, and not knowing that he was there. Here, although A was doing an unlawful act, he was not guilty of culpable homicide, as he did not intend to kill B, or to cause death by doing an act that he knew was likely to cause death. Explanation 1. A person who causes bodily injury to another who is laboring under a disorder, disease or bodily infirmity, and thereby accelerates the death of that other, shall be deemed to have caused his death. Explanation 2. Where death is caused by bodily injury, the person who causes such bodily injury shall be deemed to have caused the death, although by resorting to proper remedies and skillful treatment the death might have been prevented. Explanation 3. The causing of the death of a child in the mother's womb is not homicide, but it may amount to culpable homicide to cause the death of a living child, if any part of that child has been brought forth, though the child may not have breathed or been completely born. பிரிவு 100. குற்றமற்ற கொலை. மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஒரு செயலைச் செய்வதன் மூலம் அல்லது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அல்லது அத்தகைய செயலால் மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அறிவுடன் மரணத்தை ஏற்படுத்துபவர் குற்றவாளியின் குற்றத்தை செய்கிறார். கொலை. எடுத்துக்காட்டுகள். அ. ஒரு குழியை குச்சி மணல் விற்றுமுதல் இடுகிறது. இதன் மூலம் மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அல்லது மரணம் ஏற்படக்கூடும் என்ற அறிவுடன். Z. நிலம் உறுதியானது என்று நம்பி அதன் மீது மிதித்து விழுந்து கொல்லப்படுகிறார். A குற்றமற்ற கொலை குற்றத்தை செய்துள்ளார். A. ஒரு புதருக்கு பின்னால் Z இருப்பதை A அறிவார். P-க்கு அது தெரியாது. A. ஏற்படுத்த எண்ணுவது அல்லது அது Z இன் மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை அறிவது B ஐ புதரில் சுடர் தூண்டுகிறது. B துப்பாக்கிச் சூடு மற்றும் Z ஐ கொல்கிறது. இங்கே B எந்த குற்றமும் செய்யாத குற்றவாளியாக இருக்கலாம், ஆனால் A குற்றமற்ற கொலை குற்றத்தை செய்துள்ளார். A. ஒரு கோழியை கொன்று திருடும் நோக்கத்துடன் சுட்டு புதருக்கு பின்னால் இருக்கும் B-ஐ கொன்று விடுகிறார். அவர் அங்கு இருந்தார் என்று தெரியவில்லை. இங்கே A ஒரு சட்டவிரோத செயலை செய்து கொண்டிருந்தாலும் அவர் B-ஐ கொல்லவோ அல்லது மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவருக்கு தெரிந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் மரணத்தை ஏற்படுத்தவோ விரும்பாததால் அவர் குற்றமற்ற கொலையில் குற்றவாளி அல்ல. விளக்கம் 1. ஒரு கோளாறு, நோய் அல்லது உடல் பலவீனத்தின் கீழ் உழைத்து அதன் மூலம் மற்றவரின் மரணத்தை துரிதப்படுத்தும் மற்றொருவருக்கு உடல் காயத்தை ஏற்படுத்தும் ஒருவர் அவரது மரணத்திற்கு காரணமானவராக கருதப்படுவார். விளக்கம் 2. உடல் காயத்தால் மரணம் ஏற்படும் இடத்தில் அத்தகைய உடல் காயத்தை ஏற்படுத்தும் நபர் மரணத்தை ஏற்படுத்தியதாக கருதப்படுவார்.
இருப்பினும் முறையான தீர்வுகள் மற்றும் திறமையான சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலம் மரணம் தடுக்கப்பட்டிருக்கலாம். விளக்கம் 3. தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை இறந்ததற்கு காரணம் கொலை அல்ல, ஆனால் அந்த குழந்தையின் எந்த பகுதியையும் வெளியே கொண்டு வந்திருந்தால், குழந்தை சுவாசித்திருக்காவிட்டாலும் அல்லது முழுமையாக பிறந்திருக்காவிட்டாலும் உயிருள்ள குழந்தையின் மரணத்தை ஏற்படுத்துவது குற்றமற்ற கொலையாக இருக்கலாம். धारा 100 गैर इरादतन हत्या। जो कोई भी मृत्यु का कारण बनने के इरादे से या ऐसी शारीरिक चोट पहुंचाने के इरादे से मृत्यु का कारण बनता है जिससे मृत्यु होने की संभावना है, या इस ज्ञान के साथ कि वह इस तरह के कार्य से मृत्यु का कारण बन सकता है, अपराध करता है गैर इरादतन हत्या। चित्रण ए स्टिक सैंड टर्नओवर को एक गड्ढा बनाता है इस इरादे से कि इससे मृत्यु हो सकती है, या इस ज्ञान के साथ कि मृत्यु होने की संभावना है। जेड जमीन को दृढ़ मानते हुए उस पर चलता है, गिर जाता है और मारा जाता है। इन्हें गैर इरादतन हत्या का अपराध किया है। बी ए जानता है कि जेड एक झाड़ी के पीछे है। बी को यह नहीं पता। ए जेड की मौत का कारण बनने का इरादा रखता है, या यह जानते हुए कि यह जेड की मौत का कारण बन सकता है, बी को झाड़ी में आग लगाने के लिए प्रेरित करता है। बी जेड को गोली मारता है और मारता है। यहां बी किसी भी अपराध का दोषी नहीं हो सकता है, लेकिन इन्हें गैर इरादतन हत्या का अपराध किया है। गह कक मारने और चुराने के आशय से एक मुर्गे पर गोली चलाकर ख को मार डालता है जो एक झाड़ी के पीछे है, क यह नहीं जानता कि वह वहां था। यहाँ हालांकि ए एक गैरकानूनी कार्य कर रहा था, वह गैर इरादतन हत्या का दोषी नहीं था, क्योंकि उसका इरादा बी को मारने का नहीं था, या ऐसा कार्य करके मौत का कारण बनने का नहीं था जिसके बारे में उसे पता था कि मौत का कारण बनने की संभावना है। स्पष्टीकरण 1। एक व्यक्ति जो किसी विकार, बीमारी या शारीरिक दुर्बलता के तहत काम कर रहे दूसरे व्यक्ति को शारीरिक चोट पहुंचाता है और इस तरह उस दूसरे की मृत्यु को तेज करता है, उसे उसकी मृत्यु का कारण माना जाएगा। स्पष्टीकरण 2। जहां मृत्यु शारीरिक चोट के कारण होती है, वहां ऐसी शारीरिक चोट पहुंचाने वाले व्यक्ति को मृत्यु का कारण माना जाएगा, हालांकि उचित उपचार और कुशल उपचार का सहारा लेकर मृत्यु को रोका जा सकता था। स्पष्टीकरण 3। मां के गर्भ में बच्चे की मृत्यु का कारण हत्या नहीं है, लेकिन यह एक जीवित बच्चे की मौत का कारण बनने के लिए गैर इरादतन हत्या की राशि हो सकती है, अगर उस बच्चे के किसी भी हिस्से को आगे लाया गया है, हालांकि बच्चे ने सांस नहीं ली है या पूरी तरह से पैदा नहीं हुआ है।